தேவன் பெரியவர். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவருடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆச்சரியமானவைகள் இன்றைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். உங்களுடைய தேவன் என்றும் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அவருடைய நீதிமான்களினுடைய பாதைகளை என்றும் அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய நீதிமான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நீதியே நீங்கள் தான். யூ ஆர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை நீதிமான்கள் ஆக்கினார் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆனால் யூ ஆர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் தேவனுடைய நீதியே. தேவன் உங்களுக்காக நீதியை வழங்கவில்லை, உங்களையே நீதியாக மாற்றிவிட்டார். எளிமையாக சொல்லணும்னா, குற்றவாளிக்கு அவர் விடுதலையை தராமல் அந்த குற்றவாளியவே விடுதலையாக மாற்றிவிட்டார். தேவனுடைய நீதி பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பேசலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய நீதிமான்களின் பாதையை தேவன் காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்காக பாதுகாப்பான பாதைகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய பாதைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. God guards the ways of the paths who are loyal to him. God has protected paths for you. God has promised paths for you. உங்களுடைய வழிகள், உங்களுடைய பாதைகள், எதிர்கால பாதைகள் எல்லாமே உங்களுக்காய் வாக்குத்தத்தமாக பாதுகாப்பாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால் யாரும் அதை அழிக்க முடியாது, யாரும் அதை கோணலாக்க முடியாது. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற வழிகள் நேராக சிறந்த வழிகளாக இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வழிகளில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நிறைவேற்றப்பட்ட வார்த்தைகள், நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் பாதையில் 1000 பேர் வரலாம், 10,000 பேர் உங்கள் பக்கத்தில் உங்களை நெருக்கலாம். ஆனால் உங்கள் பாதையை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய பாதை. அந்த பாதையே தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் என்ற பாதையில் உங்களை வழிநடத்துகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பட்டு இருக்கிறது. நீதிமானாகிய உங்களுடைய பாதையை தேவன் இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் பாதுகாப்பான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாதைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் தேவனுடைய பாதையில் நடக்க அவருடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும்.